வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை. திண்டுக்கல்லேருந்து நம்ம சிறுமலைன்னு ஒரு இடத்துல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணீர் தேக்க மாதிரி இருக்குது, 2 மலைக்கு நடுஸில். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்டால் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். அதை பற்றின டீட்டெயிலாக நம்ம இதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நாம் போடுற அடுத்தடுத்து சோலார் சம்மந்தமான வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துக்கிடலாம். நாம் வந்து தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்பு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். 1 HP, 2 HP, 3 HP, 5 HP, 10 HP இது போல் வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து பெங்களூர் வர போய் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு சோலார் வாட்டர் பம்பு அமைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நாங்கள் ஒர்க் பண்ண விதங்கள் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கேருந்து கீழே பார்க்குறீங்களா, அதுக்கு கீழே தான் அந்த கிணறு மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு நீர் தேக்கம். அங்கேருந்து நம்ம இந்த மலை உச்சி, இப்போ வண்டி நம்ம நிப்பாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அது பக்கத்தில் 2 டேங்க் இருந்திருக்கும். அந்த டேங்க் வரை நம்ம தண்ணியை கொண்டு வரணும். இதுதான் ப்ராஜெக்ட்டு. இதுக்கு நம்ம செலக்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 HP சோலார் வாட்டர் பம்பு வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதோட இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தோம். 3 HP மோட்ரு. இதிலே பார்த்திங்கன்னா 2 வால்வு வச்சு ஒன்று வந்து வலது பக்கம் இருக்கிற மலைக்கும் இன்னொன்று வந்து இடது பக்கம் இருக்கிற மலைக்கும் நம்ம வந்து தண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போனோம். ஒன் சைடு ஒரு டைம் வந்து ஒரு சைடில் தான் நம்ம தண்ணியை ஏற்றுற மாதிரி. இங்கேயும் எப்பவும் போல் நல்ல ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சரு வித் லைட்டிங் அரெஸ்டரோட நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஏன்னா இது ஃபுல்லாக சுற்றி மலை இருக்கும். அது போக வந்து இங்கே வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. ஸோ வந்து மேக்ஸிமம் கம்மியான டயத்துலேயே அவங்களுக்கு தேவையான தண்ணியை எடுக்கணுங்கிறது தான் எங்கள் கான்செப்ட்டு. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த 3 HP, ஆனால் அது போல் அவங்களுக்கு பட்ஜெட்டுமே ஒரு 3 HP அந்த ரேஞ்சில் தான் அவங்க விருப்பப்பட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த 3 HP வச்சு நம்ம அந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். தண்ணி நிறைய தண்ணி வந்தது. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. நாங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து நான் சைட்லாம் சர்வே பண்ணிவிட்டு தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்தேன். இங்கே நம்ம பார்த்திங்கன்னா UTL மோனோ பேனல் வந்து 400 வாட்ஸ் பேனல்ஸ் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம். ஸ்ட்ரக்சரை, இடிதாங்கி, எர்த்திங்கு எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருந்தோம். அது போக நம்ம இங்கே பயன்படுத்தின ட்ரைவுக்கெலாம் 3 வருஷம் வாரண்ட்டி, மோட்டருக்கு 3 வருஷம் வாரண்ட்டி நம்ம பயன்படுத்தி தான் இந்த இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த கிணறு பார்த்திங்கன்னா இதில் வந்து இது சின்ன கிணறு, ஆனால் நம்ம வந்து ஹைட் அதிகமாக மேலே ஏற்றணுங்கிறதுக்காண்டி போர்வெல்லில் பயன்படுத்தக்கூடிய மோட்டரை பயன்படுத்தணும். அப்போ தான் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு 300 அடி 400 அடி வரை தண்ணி உயரமாக தள்ளணும். ஸோ நார்மலாக ஒரு 3 HP பார்த்திங்கன்னா ஒரு 80 அடி 70 அடி தள்ளும் கிணறு மோட்டர்னா. ஆனால் போர்வெல் மோட்டர்னால் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய தண்ணி தள்ளும். ஏன்னா அவங்களுக்கு டேங்க் வந்து ஒரு 5000 லிட்டர் டேங்கில் தான் தண்ணியை நிறைக்கணுங்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ அவங்களுக்கு தேவைக்கு எது கரெக்டாக இருக்குங்கிறத பார்த்து நம்ம அதை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதில் வந்து தண்ணியோட அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல போதுமானதாக இருந்துச்சு. கஸ்டமர் ரொம்ப சந்தோஷம். அதுபோல் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா ஹில் ஸ்டேஷனில் போய் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணி கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம். இது போல் உங்கள் ஹில் ஸ்டேஷனில் சிறுமலையில் எங்கேயாவது உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் நல்ல முறையில் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணி தருகிறோம் தமிழ்நாடு முழுவதும். அது போக இதில் வந்த தண்ணியை பாருங்கள், இதே அளவு தண்ணி தான் நம்ம மேலே வர ஏற்றணும். ஏன்னா இது வந்து பம்பு ஸ்டேஜை பொறுத்து இதில் எங்கே எவ்வளோ தண்ணி வருதோ அதே அளவு தண்ணி தான் நாங்கள் மலை உச்சி வரைய ஏற்றணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.